தேர்தல் வருது. எல்லா தலைவர்களும் வெளில வந்துட்டாங்க. யார் யார் எங்கெங்க இந்த 4, 5, 4½ வருஷத்துல அமைதியா இருக்கிற இடம் தெரியாத கடந்த எல்லா அமைச்சர்களும், எதிர்க்கட்சி தலைவர்களும், அ பதவியை குறிப்பிட வேண்டாம். எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாரும் வந்து இப்ப அதாவது மக்களிடத்துல போய் பிரச்சனை பண்ணல. அதாவது பிரச்சாரம் பண்ணல. எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, சமூக வலைதளங்கள்ல அவங்க வந்து நான் இப்ப சாதாரணமா நான் இதை செஞ்சிருக்கிறேன், நாங்கள் இதை செய்தோம், ஓட்டு போடுங்க, வாக்களிங்க அப்படி கேட்கல. அடுத்தவனை அவன் அதை செஞ்சான், அவன் இதை செஞ்சான், அவன் குத்தனான், அவன் கில்லுனா, அவன் என்ன அடிச்சான், இப்படியே சொல்லியே கேட்டுட்டு இருக்காங்க, ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இதுல நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம்னா, நம்ம ஏங்க அவங்க பின்னாடி போய் நிக்கணும்? அரசியல்வாதிக்கு பின்னாடி ஏன் இவ்வளவு தொண்டர்கள்? பாத்தீங்கன்னா, இந்த கட்சி நாங்க வந்து கூட்டம் போட்டோம், போராட்டம் நடத்தணும், பிரச்சாரம் நடத்தணும், 15 லட்சம் பேர் வந்தாங்க, 5 லட்சம் பேர் வந்தாங்க, 3 லட்சம் பேர் வந்தாங்க, 15,000 பேர் வந்தாங்க. ஏன்? எதுக்காக போறீங்க நீங்களா? யாரை தேடி போறீங்க? உங்களுக்கு ஒண்ணுன்னா அவங்க வருவாங்களா? நீங்க ஒரு கட்சி சார்ந்த தலைவர் உங்களோட இடத்துக்கு வர சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, நீங்க வாங்கன்னு யாராவது ஒருத்தவங்க கூப்பிடுங்க. ஒருத்தவங்களும் வரமாட்டாங்க. நீங்க ஏன் அவங்க பின்னாடி போய் கத்தி, தொண்டை காசை செலவழிச்சு, உடல் நலத்தை கெடுத்துக்கிட்டு, உசுரை விட்டு எதுக்கு இந்த போராட்டம்? நீங்க உழைச்சாதான், நம்ம உழைச்சாதான் நமக்கு சாப்பாடு, நமக்கு காசு, நம்ம குடும்பங்களுக்கு நல்லது சேரும். ஏன் அடுத்தவங்க பின்னாடி நிக்கணும்? எல்லா தலைவர்களுமே கட்சி ஆரம்பிக்கிறவங்க எல்லாருமே என்ன தைரியத்தில் ஆரம்பிக்கிறாங்கன்னா, எப்படியும் நம்ம பின்னாடி ஒரு 10,000 பேர் வந்துருவாங்க. எந்த கட்சியில இருந்தோ இல்ல புதுசாவோ எங்க இருந்து வந்துருவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில தான் அவங்களும் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அதை வச்சுதான் எல்லாரும் மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. இப்போ ஒரு கட்சி சொல்லுது, நான் அந்த கட்சி ஆளுகின்ற கட்சி இவ்வளோ ஊழல் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இவர் சொல்றாரு, அவர் புதுசா கட்சிக்கு வந்துருக்காரு, அவரும் இவ்வளவு ஊழல் பண்ணிக்கிறாரு, அவர் மட்டும் யோக்கியமாங்கிறாரு. அவங்க வந்து அரசியல் சண்டை போடுறதுக்கு நம்ம பகடக்காயா பயன்படுத்துறாங்க. தயவுசெய்து இளைஞர்கள், பெரியவங்க நீங்க செய்யற தவறுனால இளைஞர்கள் அது உள்ள தேவையில்லாம சிக்கிறாங்கிறத யாரும் புரிஞ்சுக்க வேண்டாம். அரசியல் புரிதலுக்காக நானும் போராளி பார்த்திபன்.